நியாயமான விலையில் புது டிசைன்களில் சுபகாரியங்களுக்கு தேவையான தங்க நகைகளுக்கு இன்றைய நாடுங்கள் கீர்த்தி ஜுவல்லர்ஸ். மத்திய கிழக்கு நாடுகளில் தொழிலுக்காக செல்லும் இலங்கையர்களுக்கு ஜப்பானில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் வேலை செய்யும் இலங்கையர்கள் மூலமாகவே கூடுதலான அந்நிய செலாவணி கிடைக்கிறது. நாட்டுக்கு வருமானம் பெற்றுத் தருபவர்களுக்கு உதவுவது அரசாங்கத்தின் கடமையாகும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பை நாடுவோருக்கு தொழில்துறை அறிவையும் முறையான கல்வி வசதிகளையும் பெற்றுக் கொடுப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இதன் மூலம் கூடுதலான சம்பளத்தை ஈட்டலாம். இது பொருளாதார அபிவிருத்தி நடைமுறை வலுப்படுத்தும். மத்திய கிழக்கு நாடுகளில் பணிக்கு செல்வோர்களுக்கு ஜப்பானில் தொழில் பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஜப்பானிற்கு பயிற்சி வழங்கப்பட்ட பணியாளர்களை அனுப்ப முடியும். அதற்கமைய பயிற்சி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு துறைசார் அமைச்சருக்கு உத்தரவிட்டுள்ளதாக பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையர்கள் முறையான தகமைகளுடனும் பயிற்சிகளுடனும் வெளிநாடுகளில் வேலை செய்வது அவசியம் என அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் வேலை செய்யும் இலங்கையர்கள் தமது பிள்ளைகளோடு இணையத்தின் வாயிலாக இலவசமாக பேசுவதற்கு வசதிகள் ஏற்படுத்தப்படும். மிகவும் குறைந்த கட்டணத்தில் சிம் அட்டைகளை விநியோகிப்பது பற்றி செல்போன் கம்பெனிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.